இனி அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக இந்த பிளாகில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அப்டேட்டுக்கு, ஸோ இதையே நம்ம வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இப்போ ஏன் காப்பி பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு கோடையே எப்படி ரியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து நான் இதை பேஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த ரெஸ்பான்ஸை மட்டும் காப்பி பண்ணுங்கள். இங்கே நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் மெசேஜ் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மெசேஜ் இங்கே வந்து நான் இதுக்கு வந்து அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதில் ட்ரூவா அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம், இந்த மெசேஜையும் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ error please try again. ஸோ இதுதான் என் மெசேஜாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்டேட் பண்ணும்போது இதுதான் என் மெசேஜ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும், சேம் எக்ஸாக்டாக இதே மாதிரி நான் இதை வந்து புட் மெத்தடுக்கு மாற்றணும். ஸோ இங்கே வந்து ப்ளாக் அப்டேட் அப்படின்னு மாற்ற போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளாக் அப்டேட்டுக்கு ஒரு ஐடி வருது, ஒரு ரிக்வெஸ்ட் வருது. ஓகே, ஸோ இங்கே வந்து அப்டேட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஐடியையும் சேர்த்து பாஸ் பண்ணணும். எந்த ரிக்வெஸ்ட்டுக்கு போகணும், அப்டேட் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து புட் மெத்தடில் ப்ளாக் அப்டேட் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து நான் 6வது ஐடி, அதாவது இப்போ நான் க்ரியேட் பண்ண ஐடியை தான் நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ இந்த டெஸ்ட் டேட்டா அப்படிங்கிற இப்போ இருக்கிறதுல வந்து நான் டெஸ்ட் டேட்டா எடிட்டட் அப்படின்னு சம்திங் மாற்ற போகிறேன். டெஸ்ட் எடிட்டட் டேட்டா. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா புட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, கிளியராக இப்போ நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எரர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அங்கேருந்து பாஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து பாஸ் பண்ணும்போது வந்து நம்ம டேரெக்டாக இங்கேருந்து பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் பேராமீட்டர்ஸில் வந்து இங்கேருந்து நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பாடி யூஸ் பண்ணல, டேரெக்ட் பேராமீட்டர்ஸில் வந்து டைட்டில் வந்து சாம்பிள் ஸோ நான் வந்து சாம்பிள் மட்டும் அப்டேட், டைட்டில் மட்டும் இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த டேரெக்டாக ஏபிஐ பிளாக்குள்ளே டைட்டில் மட்டும் அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே எஸ்கியூஎல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஸோ வந்து ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அது வந்து அப்டேட் ஆகும். ஸோ டைட்டில் ஆல்சோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஓகே, நம்ம இதை ஆல்ரெடி இங்கே மாற்றிருந்தோம், இங்கே வந்து அப்டேட் இல்லை, சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே டெர்மினலில் ஃபஸ்ட்டு டெர்மினல். ஓகே, ஸோ பிளாக்ஸ் இருக்குது, பிளாக்ஸில் ஏபிஐக்குள்ளே வந்து பிளாக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ க்ரியேட் பார்த்துருப்பீங்க, அப்டேட் பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து டெலீட் பண்ணுறதுக்கான ரெக்வெஸ்ட்டு. ஓகே, ஸோ சேம் தான், இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா பிளாக் அப்டேட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா பிளாக் டெலீட் பண்ண போகிறோம். ஸோ
ஸோ ரெக்வஸ்ட் வந்து டெலீட்டுன்னு மாற்ற போகிறோம். இங்கே வந்து நான் இப்போ வந்து டெஸ்ட்ராய் அப்படின்னு மாற்ற போகிறேன். ஸோ நம்ம வெப் அப்ளிகேஷனுக்கு பண்ண சேம் தான். ஸோ அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட்ராய்க்கு வந்து ஐடி பாஸ் பண்ணிடுவோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெஸ்ட்ராய்க்கு வந்து ஐடி பாஸ் பண்ணிடுவோம். ப்ளாகை கண்டுபிடிச்சோன்னே டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி ரெக்வஸ்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ சேம் தான் இது. இதை நான் அப்படி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்டேட்டடுக்கு பதிலாக டெலீட்டட் அந்த மாதிரி மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ வந்து நம்ம இந்த ப்ளாக் அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக டெஸ்ட்ராய்னு கொடுக்குறோம். இல்லைன்னா அப்படின்னா நம்ம வந்து டெலீட்டட் அப்படின்னு ரிமூவ் ஆகிடுச்சுன்னா பண்ணுறோம். இல்லைன்னா வந்து எரர் அப்படின்னு காட்டுறோம். ஓகே. ஸோ நம்ம போஸ்ட்மேன் எடுத்துக்கலாம். போஸ்ட்மேனில் வந்து இப்போ நீங்கள் புட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் டெலீட் ரிக்வெஸ்ட்டுக்கு போகிறேன். இங்கே ப்ளாக் அப்டேட்டுக்கு பதிலாக ப்ளாகை வந்து என்ன பண்ண போகிறேன்னா டெலீட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து டெலீட் ரிக்வெஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து எந்த ஃபீல்ட்ஸுமே நம்ம கொடுக்கல. நம்ம ஆக்சுவலி கொடுக்குறது என்னென்னா 6th ஃபீல்டு டெலீட் பண்ண போகிறோன்னா டெலீட் ரிக்வெஸ்ட்டில் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே. ஸோ deleted காப்பி பண்ணப்போ தப்பாக பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கிற ப்ளாகை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஓகே. இப்போது நீங்கள் ஏபிஐக்கும் வெப்புக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் சிலவங்களுக்கு. ஓகே. அதாவது வெப் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு யூஐ வந்து நம்ம லாராவல்லே பண்ணிடுவோம். அதுக்கு தேவையான ரெக்வஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிஎஸ்ஆர்எஃப் ரெக்வஸ்ட் போட்டு அனுப்பியிருப்போம். ஓகே. ஸோ நீங்கள் இந்த ஒரு ரெக்வஸ்ட்டு வந்து வரும்போது பார்த்துருப்பீங்க, நம்ம எந்த சிஎஸ்ஆர்எஃப் ரெக்வஸ்ட்டுமே இங்கே நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணவும் கிடையாது. ஆனால் வந்து நமக்கு எல்லாமே டைரக்ஷன் எல்லாமே நடக்குது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீங்கள் தான் அது வந்து வெரிஃபைடு யூசர்ஸ் மட்டும்தான் அந்த ஏபிஐஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சம்திங் லாஜிக் எல்லாம் ஃபாலோ பண்ணோம். அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு வீடியோ. ஸோ நம்ம வந்து அப்கமிங் அது வந்து ஒரு வீடியோவாகவே பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்லேருந்து ஒரு செப்பரேட் ஒரு டோக்கனை வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த யூஸருக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு ஏபிஐ கால் நடக்கும்போது வந்து இதில் வந்து ஒரு மிடில் வேர் இல்லைன்னா எப்படியாச்சும் நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டோக்கன் வந்து உங்கள் டேட்டாபேஸில் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கா, இல்லைன்னா வந்து இது ஒரு வேலிட் யூஸரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி அலோவ் பண்ணணும். இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லிங்க் இங்கே இருக்குது, இது நான் யார்கிட்ட கொடுத்து வேணால் இதில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இங்கே வந்து நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க. இந்த ஒரு ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் யார்கிட்ட கொடுத்தாலும் அந்த ஒரு இடத்துல இருந்து அவங்க ஈஸியாக வந்து இதை ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடணும். ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஏபிஐ வந்து செக்யூர்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ செக்யூராக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய வேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஜென்ரலி நம்ம யூஸ் பண்ண வே என்னென்னா ஆத்தரைசேஷன் யூஸ் பண்ணுவோம். இதில் ஆத்தரைசேஷன் யூஸ் பண்ணி பியரர் டோக்கன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே ஆத்தரைஸ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா பாஸ்போர்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பாஸ்போர்ட் டோக்கன் அத்தென்டிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். லாராவல்லே உங்களுக்கு இங்கே அது வந்து ஒரு லாராவல் சஜஸ்டட் பேக்கேஜ் தான். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னாலும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னிக் தான். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஹெட்டரில் வந்து அந்த டோக்கனை வந்து அப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது இன்கேஸ் அந்த டோக்கன் வந்து இந்த ஒரு லிங்கை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆத்தரைஸ் இல்லை அப்படின்னா
ஸோ இதில் எந்த ஆக்ஷனுமே பண்ணுறதுக்கு அது அலோவ் பண்ணாது. ஓகே, ஸோ வெப் அப்ளிகேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஏபிஐக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், சிம்பிளாக சொல்லணுன்னா வெப் அப்ளிகேஷன்ஸில் வந்து எல்லா ஆக்ஷன்ஸுமே நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணி அங்கேயே வந்து எல்லா யூஐயும் பேக்அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒன்றே பண்ணிடுவோம். ஆனால் ஏபிஐஸ் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஏபிஐக்கு தகுந்த மாதிரி, அதாவது அந்த பேக்அண்ட் ப்ராசஸ் மட்டும்தான் நம்ம ஏபிஐயில் பண்ணுவோம். அதுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து ஏபிஐயில் பண்ணிடுவோம். ஆனால் யூஐ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து வேறு டெக்னாலஜியில் இருக்கலாம். ஓகே, ஸோ அது வேறு அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை அது ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து பிரித்து பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த வே வந்து எப்படி அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு வேறு அப்ளிகேஷன்லேருந்து எப்படி இந்த ஏபிஐயை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஏபிஐ பற்றி ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணலாம். நான் இந்த சோர்ஸ் கோடை வந்து நான் வந்து கிட்டப்பில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ரெப்பாசிட்டரியும் ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ.